அண்மை செய்தியை பார்க்கிறோம். மக்களவையில் பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். மக்களவை நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஏற்கனவே தெரிந்த செய்தி, நாளை பிப்ரவரி 1 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கலாகிறது. நாளை சரியாக காலை 11 மணி அளவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதனை தாக்கல் செய்வார். இந்நிலையில் மக்களவையில் பொருளாதார ஆய்வறிக்கை தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நாளை காலை 11 மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. முன்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்றைக்கு உரை நிகழ்த்தியிருந்தார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் முதல் நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் உரையோடு இந்த கூட்டத்தொடர் தொடங்கியிருந்தது. பிப்ரவரி 13ஆம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடைபெறும். இந்நிலையில் நாளை 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கலாகிறது. முன்பாக அதனை மக்களவையில் பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லி தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, நாளைக்கு பட்ஜெட் தாக்கலாகிறது. முன்பாக தற்போது பொருளாதார ஆய்வறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருக்கிறார். என்ன விவரம்? மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பொருளாதார ஆய்வு அறிக்கையில் இந்தியாவின் வளர்ச்சி 6.3% முதல் 6.8% வரை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதாவது வளர்ச்சி குறைந்து வருகிறது. இந்த வளர்ச்சி போதுமா? இத்தகைய வளர்ச்சியால் தேவைப்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியுமா? வருடத்துக்கு 1 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக வேண்டும் என பல்வேறு கருத்துக்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருகின்றன. அத்தகைய சூழ்நிலையில்தான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொருளாதார ஆய்வு அறிக்கையை மக்களவையில் தாக்கல் செய்திருக்கிறார். அந்த அறிக்கையிலே பணவீக்கம் படிப்படியாக குறைந்து வருவதாகவும் பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக மக்களை பாதிக்காத அளவுக்கு கொண்டு வரும் முயற்சிக்கு வெற்றி கிட்டிக் கொண்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே சமயத்திலே வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காக பல்வேறு சீர்திருத்தங்களை தொடர வேண்டும் எனவும், இத்தகைய சீர்திருத்தங்கள் காரணமாக இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இந்திய பொருளாதாரத்தின் பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த அறிக்கையிலே விமர்சனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. இந்த அறிக்கையை தயாரித்திருப்பது தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்த நாகேஸ்வரன் தலைமையிலான பொருளாதார வல்லுநர்கள் குழு. நிதியமைச்சகத்தின் இந்த குழு தயாரித்த அறிக்கையைத்தான் தற்போது மக்களவையிலே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருக்கிறார். இந்த அறிக்கையிலே கூறப்பட்டிருக்கும் பல்வேறு அம்சங்கள் நாளை தாக்கல் செய்யப்பட இருக்கும் பட்ஜெட் எத்தகைய திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் என்பதை காட்டும் விதத்தில் இருப்பதாக வல்லுநர்கள் கருதுகிறார்கள். ஏனென்றால் பொருளாதார சூழ்நிலையின் அடிப்படையில் தான் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்படுகிறது. அத்தகைய நிதிநிலை அறிக்கையில் இங்கு கோடிட்டு காட்டப்பட்டுள்ள முக்கியத்துவமான அம்சங்கள் குறித்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆகவே மேலும் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான பல்வேறு திட்டங்கள் மற்றும் பல்வேறு விதமான பொருளாதார சீர்திருத்தங்கள் நாளை நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சூழலிலே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதிநிலை அறிக்கையை மக்களவையிலே தாக்கல் செய்திருக்கிறார். திலகவதி, பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. நாளை தாக்கலாகக்கூடிய பட்ஜெட்டின் மீதான எதிர்பார்ப்புகள். முன்பாக பொருளாதார ஆய்வறிக்கையை இன்றைக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருக்கிறார். அதன் அம்சங்கள் குறித்து விளக்கி இருக்கிறீர்கள். நன்றி கணபதி.